ஏழாம் பக்கம். 37. ம் சரி சொல்லுங்க. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وإذا طلقتم النساء சட்டம் فبلغ சட்டம் சட்டை செய்யப்பட்ட நூல் இது. وإذا طلقتم النساء فبلغن أجلهن فأمسكوهن بمعروف أو سرحوهن بمعروف ولا تمسكوهن ضرارا لتعتدوا ومن يفعل ذلك فقد يفعل அது ظلم. பேர يفعل 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 فاق சத்து தான் வரும். ومن يفعل ذلك يفعل ذلك يفعل يفعل என்ன பேல. ومن يفعل ذلك فقد ظلم نفسه ولا تتخذوا آيات الله هزوا واذكروا نعمة الله عليكم وما نعمة الله பழகப்படாது. ஐன நஸ்மி نعمة الله عليكم واذكروا نعمة الله نعمة الله ஐன கலக்காம போதும். واذكروا نعمة الله عليكم وما أنزل عليكم من الكتاب والحكمة يعظكم به. ஆஹா யாயிலுக்குமா லாமா வந்து இது அடுத்து அப்படி நிற்கக்கூடாது. அடுத்து சொல்ல போய் பாஞ்சி தட்டி நின்றுட்டு தீ போகக்கூடாது. பிள்ளது மூச்சு கஷ்டம்னா அது நாங்க தான் ஓதுறோம். இல்லை எங்களுக்கு தான் மூச்சை நாங்க தான் மேனேஜ் பண்ணணும். அடுத்து சொல்ல ஓதுறதா இல்லையா கிதாப்ல நிப்பாடுறதா? எதுல வந்து இது நீங்க மூச்சை இதுக்கு மூணு எதை விட்டீங்க? அரவாசி மூச்சு போயிட்டு ஓத போகும். எதுல அதான் யாயிலுக்கும் திக்கி பட்டுச்சு அதான் நின்று நிப்பாட்டல ஓதணும் அப்படின்னாலும் அதை திக்கி நீங்க பாத்தீங்க நாளைக்கு மூச்சில நிப்பாட்டீங்க பதினை திக்கி நிப்பாட்டீங்க. அப்ப திக்கினா பிள்ளை வசனம் திருப்பி போகணும். இப்ப நாளைக்கு மூச்சு தான் பத்தியா இதுல அழகா மூளை மேனேஜ் பண்ணி கொள்ளல பாருங்க. واذكروا نعمة الله عليكم وما أنزل عليكم من الكتاب والحكمة يعظكم به என்று ஒவ்வொரு கான்செப்டால உடைச்சு கொள்ளலும். அப்படிலாம் உங்களுக்கு புரியும் போதெல்லாம் وما أنزل عليكم من الكتاب والحكمة يعظكم به என்றும் உடைக்கலும். அழகா மேனேஜ் பண்ண கோல சரியா அதான் ஓதி பழகிட்டு வாங்கன்னு சொல்றது. நீங்க ஓதி பழகிட்டு வந்தீங்கன்னா அந்தந்த இடங்களை நிப்பாட்டினா இது மேனேஜ் பண்ணலும் என்ற ஐடியா வந்துடும். இப்ப தொடர்ந்து ஓதினா அந்த ஐடியா வராது. எப்படி ஓதுறே போயிட்டு ஓதுன போறா யோசிப்போம். அடையப்பா இந்த இடத்துல வா வந்துக்குது, இந்த இடத்துல நான் நிப்பாட்டி கேளுமே யோசிப்போம். அது பிள்ளை. நான் பிராக்டிஸ் நிப்பாட்டம் ஃபுல்லா ஓதி வரேன். அது உங்களோட அது 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 உங்களோட இதுன்னா அது பிரச்சனை இல்லை. அப்ப வந்து திக்கப்படாது. அப்படி வேணா திக்கப்படாது. திக்கினா நான் வேலையை தான் பார்ப்போம். ஒரேடியா ஓதலாம், அது நோ ப்ராப்ளம். ஆனா ஒரேடியா ஓதத்துல இருக்கிற ஒரு சேலஞ்சான விஷயம் என்ன சவால் என்னன்னு சொன்னா திக்காம ஓதுறது, கன்ஃபியூஸ் ஆகாம ஓதுறது, எழுத்துக்களை மாத்தாம ஓதுறது. அதான் எனக்கு பெரிய சேலஞ்ச். அது சரின்னு சொன்னா நீங்க எத்தனை வசனத்தையுமே நீங்க நிப்பாடும் போது ஒரு பக்கத்து ஓதுனா நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன். ஒரு முறை மூஞ்சில நீங்க திக்கின வசனத்தை எழுத்த மாத்தினா பிரச்சனை. இப்ப இதுல எவ்வளவு எழுத்து மாறிட்டு பாருங்க. ஃபர்ஸ்ட்டுக்கே உண்ணா இல்லாம பேத்துட்டு அது எத்தனை எழுத்து மாறிச்சு. ஒதுங்க மாதிரி. واذكروا نعمة الله عليكم وما أنزل عليكم من الكتاب والحكمة يعظكم به واتقوا الله واعلموا أن الله بكل شيء عليم. وإذا طلقتم النساء فبلغن أجلهن فلا تعذلوهن أن ينكحن أزواجهن
إذا تراضوا بينهم بالمعروف ذلك يوعظ به من كان منكم يؤمن بالله واليوم الآخر ذلكم أزكى لكم أطهر என்னென்ன விலங்கல்ல தாலிக்கும் وأطهر பாவ சரியா உச்சரிங்க ராவ சரியா உச்சரிங்க ذلكم أزكى لكم وأطهر ம் والله يعلم وأنتم لا تعلمون والوالدات يرضعن أولادهن حولين كاملة காமிலா அப்படி அனுப்பாடுறது والوالدات يرضعن أولادهن حولين كاملين குட் لمن أراد أن يتم الرضاعة وعلى المولود له رزقهن وكسوتهن بالمعروف ولا تكلف نفس إلا وسعها لا வலா வலா அல்ல تضار எங்க வலாண்டிக்கு لا تكلف نفس இல்ல இல்ல லாமலாம் மாத்திக்கோங்க ல துகல்லஃபு நஃப்ஸுன் ல சவுண்ட் மாத்திக்கோங்க لا تكلف نفس إلا وسعها لا تضار والدة ராக் சந்திக்குது துதாரன்னா பில துவாத நீட்னா துவாதோட ராக் சந்திக்குது என்ன சட்டம் மதுரை பேர் என்ன சரிங்களா நீங்க சரியா சரியா பில விடுறீங்க மதுல தான் என்ன மது துதார் சரி நான் மதுரை பிள்ளை இல்லை ராட பிள்ளை விட்டேன் ரா வந்திக்கு ஏதோ ஒரு வந்திக்கு ரா ஏதோ வந்திக்கு மதுரை தான் வந்திக்கு அந்த ராக்கு சத்திக்க போய் தான் சட்டமே வந்திக்குது ஏப்ப லாது நீட்டு தெரியல பண்ணால் அடிப்படை தாது நீட்டு இல்லாதே ஏப்ரல் தாது நீட்டுனீங்க துதர்றான்னு சரி எழுத்து நீ நான் கேட்டேன் இப்ப தாத நீட்டாம இங்க ராகு சத்து வச்சுட்டு போறீங்க ரால சத்த விட்டு ஓதுறீங்க அதே போல ரால சத்த விட்டுட்டு தாத நீட்டி ஓதுறீங்க எப்படி எப்படி ஓதுறது ரெண்டு போல உடனே சார் அது ஹார்டா உச்சரிக்கல துபாடுன்ட்டு போனீங்க அதான் கேட்கிறேன் ஏன் போதும் எப்படி என்ன பிரச்சனை என்ன பிள்ளை மத்தண்டா இல்ல இப்படிதான் ஓதணும் எப்படி போய்க்கணும் துதர்றாண்டு ஓதிட்டு போகலாம் சரியா இப்ப உதாரணத்துக்கு இன்னொரு உதாரணம் பாருங்களேன் இந்த இது பாருங்க வாலல்னு தான் ஓதுறீங்க வாலால்னு ஓத இல்லையே வாலல் மௌலூதின்னு போறீங்க அதே மாதிரி இங்க துதர்றாண்டு ஓதிட்டு போயிடும் ஏன் நீட்டணும் அல்லது ஏன் சத்தை நாங்க ஃபாலோ பண்ணணும் பின்னுக்கால மத்தையும் ஃபாலோ பண்ணி சத்தையும் ஃபாலோ பண்ணணும் இப்ப நீங்க மத்த ஃபாலோ பண்ணி சத்தை ஃபாலோ பண்ணல நீங்க மத்த ஃபாலோ பண்ணி சத்தை ஃபாலோ பண்ணாட்டியும் இந்த மத்தியில பில சத்தை ஃபாலோ பண்ணி மத்த சத்தை விட்டுட்டு இப்ப நீ ஓதுனது போல சத்தை விட்டுட்டு மத்த எல்லாம் அழகா ஓதினாலும் இந்த இடத்துல பில ரெண்டுமே மத்தோட சம்மந்தப்பட்டுதான் பின்னுக்கால வந்திருக்கக்கூடிய அந்த சத்தும் முன்னால் இருக்கிற மத்தியுடைய எழுத்து தான் இந்த இடத்துல மத்து என்ன மத்து இது பாத்தீங்களா மதுரை கன்செப்ட் தெரியாம தான் இங்க கேட்கிறீங்க பின்னுக்கால சத்துலான பிளவு விட்ட ஏஸ் ஒப்போ சத்துலாம் பிளவு விட்டீங்க அந்த சத்து நேரடியாக சம்மந்தப்படுது மத்தோட நேரடியாக தொடர்புப்படுது என்ன மத்து சத்தோடு தொடர்புற மத்து எல்லாம் அடுத்த கேள்வி சத்தோடு தொடர்புற மத்தெல்லாம் எது சுக்குனோடு தொடர்பான மத்துக்களை படிச்சுக்கிறீங்க சத்தோடு தொடர்பான எது மது லாசிம் மது லாசிம் பொதுவான பேரசி சொன்னீங்களே பெரிய விஷயம் அப்ப மது லாசிம் நேரடியா சத்தோடு சம்மந்தப்பட்டுச்சு நீங்க சத்த உச்சாரிக்காட்டியும் பேல நீட்டாட்டியும் பேல ரெண்டும் பேரைக்கு கவனமா சரி போதும் போகும் நான் உரிய பேரை கேட்கல பாப்போம் لا تضار والدة بولدها ولا مولود له بولده وعلى الوارث مثل ذلك فإن أرادا فصالا عن تراض منهما وتشاور فلا جناح عليهما கொஞ்சம் அப்படி திருப்பி போதுங்க فإن أرادا فصالا عن تراض
منهما وتشاور فلا جناح عليهما وإن أردتم أن تسترضعوا أولادكم ولا جناح عليكم எங்கேக்கு إذا வலா ஜுனாஹ அலைக்கும் என்று எழுத்து பிழை கூட இல்லையா? இந்த பக்கத்துக்கு 3வது எழுத்து பிழை இது. வலாண்டு எங்கேக்கு இது? ம். وإن أردتم أن تسترضعوا أولادكم فلا جناح عليكم إذا سلمتم ما آتيتم بالمعروف واتقوا الله واعلموا أن الله بما تعملون بصير. அடுத்த பக்கத்துக்கு போங்க. டோட்டலா 7 பிழைக்கு மேல வந்தா நான் திருப்பி இந்த ஒவ்வொரு பாடத்துக்கு போயிருப்பேன். எழுத்து பிழை சட்ட பிழைலாம். தொடர்ந்து போகும் பாப்போம். பிழையை குறைச்சிக்கோங்க. والذين يتوفون منكم ويذرون أزواجا يتربصن بأنفسهن 4 أشهر وعشرا فإذا بلغن أجلهن فلا جناح عليكم فيما فعل வழங்கப்படாது பாய் வழங்கப்படாது. பெரிய பிரச்சனை. திருப்பி வாங்க. فإذا بلغن أجلهن فلا جناح عليكم فيما فعلن في أنفسهن بالمعروف والله بما تعملون خبير ولا جناح عليكم فيما عرضتم به من خطبة النساء أو أكننتم في என்ன தும் புதிய சட்டமெல்லாம் வருது. உன்ன செய்யவே கட்டாம இடத்துல உன்ன செய்யதை விட இப்ப இதுல சேவையெல்லாம் உன்ன செய்யலாம் கூட இப்ப அப்படியா என்னடா ஸ்மி இது புதிய விஷயம் ஆகி என்ன خطبة النساء أو أكنتم في பல திருப்பியும் பல خطبة النساء أو أكننتم في أنفسكم علم الله أنكم ستذكرونهن ولكن لا تواعدوهن سرا إلا أن تقولوا قولا معروفا. ஐபேட்ல ஓதுறீங்களா அடுத்த ஓதுறீங்களா? அதில் ஓதுறீங்க போனா குர்ஆன்லாம் ஓதுறீங்க. உங்களோட போன் வந்து இன்னைக்கு வந்து நல்ல சவுண்ட் நல்லா கேட்கிற போனா இதுல ஓதுனா வேற இல்லையா ஓதுறா? இல்ல அதே இதுதான். இப்ப என்னத்தவா பிரச்சனை? இப்ப இன்னைக்கு உங்களோட தங்கச்சி தாத்தமார் ஒரு மாதிரி உங்களோட தங்கச்சி ஒரு மாதிரி ஒரு சவுண்ட் பிரச்சனை இல்லை. நல்லா வைக்கும் அதான் கேட்டேன். எனக்கும் தெரியும் எந்த இடக்கிடக்கு அது ரெண்டு அதே மாதிரி ஹேண்ட் ஃப்ரீயும் ஓதுற அப்படியா ப்ளூடூத்ல? இல்ல இது சும்மா ஒரு சரி. ولا ولا تعزموا عقدة النكاح حتى يبلغ الكتاب أجله واعلموا أن الله يعلم ما في أنفسكم فاحتذوه واعلموا أن الله غفور حليم لا جناح عليكم إن طلقتم النساء لا جناح عليكم إن طلقتم النساء ما لم تمسوهن أو تفرضوا لهن فريضة. திருப்பி போதுங்க. லா ஜுனாஹ அலைக்கும் தான்.
لا جناح عليكم إن طلقتم النساء ما لم تمسوهن أو تفرضوا لهن فريضة ومتعوهن على الموسع قدره وعلى المقتدر. மாட்டிட்டீங்க பாத்தீங்களா? எத்தனை பேரும் இந்த பாதுக்குள்ள? ரெண்டு. ரெண்டா? நீ இப்படி சொல்லிங்க, நான் இந்த பக்கத்துல பிள்ளை நானே மார்க் பண்ணேன். எத்தனை பேர் என்ன பாருங்க, என்ன பக்கத்தை? 2 3. 1 2 3 4 5 பிள்ளை. ஒரு இடத்துல 2 பேரை விட்டீங்க. ஒரு இடத்துல திருப்பி நான் பிள்ளைன்னு சொன்ன பிறகு திருப்பி பிள்ளை விட்டீங்க. சரி இங்கே சார் ஜானு லா ஜுனாஹ அலைஹிம் அவரு எங்க வந்தீங்க? ஐயா லாஜுனாக அல்ல, அதுக்கு மேல. இல்ல பனியம் பனியம் இப்போ ஒரு வசனத்தை ரெண்டு போட்டிடாங்க. இந்தாகி தல்லா தொல்லக்குதும் சட்டை செய்யப்படணும்ல, ஒன்னா செய்யல தாத்தி பிள்ளைன்னு சொன்னேன். 2ஆம் முறை விலங்கல், எனக்கு ஒவ்வொரு சில விஷயம் விலங்கல்ல. 2ஆம் முறை சொன்னேன், அது 2ஆம் முறை பிள்ளை அல்ல. 1ஆம் முறைக்குள்ளே வேஸ்ட் வந்து பிள்ளை வந்துட்டு. அப்படியா? சரி. இந்த அவதானம் தேவை. ஏன் இந்த அவதானம் இல்லாம போகுது? அதுதான் மார்க் பண்ண நான் கேட்டேன். இந்த அவதானம் இல்லாம போறதுக்கு மெயின் காரணம் நஸ்மி உங்களோட கொண்டோல் உங்கள்கிட்ட இல்லை. அதான் பிரச்சனை. ஓதுற உங்கள்கிட்ட இன்னும் அந்த கொண்டோல் வரல. அதோட அதான் அந்த கொண்டோல் தான் அந்த குர்ஆன் ஓதுறதுல ஒரு முயற்சி என்று காட்டுறோம். அதுல இருந்து சின்ன பிள்ளைத்தனமா என்ன பாடுபட்டாலும் பிரச்சனை இல்லை, என்ன வா என்ன போக்குல போனாலும் பிரச்சனை இல்லை, ஓதிட்டு போற மாதிரி போக மாட்டேன் தான் வரும். அது பிள்ளை. அந்த அந்த ஒரு என்ன சொல்றேன் ஸ்டாண்டர்டான இடத்துக்கு நீ வந்துட்டீங்கன்னா அதுக்கு நான் உங்களுக்கு ஓய் தர தேவையில்லை. நான் அடுத்த ஸ்டெப் போகலாம், ஒன்று ஹிப்புலுக்கு போகலாம், அல்லது இன்னொரு ஸ்டெப் அதை பத்தி யோசிக்கணும். அந்த ஸ்டாண்டர்ட் உங்கள்ட்ட வருது இல்லை. இன்னொன்று சின்ன பிள்ளை மாதிரி தான் இருக்கீங்க. அந்த அந்த அதாவது என்னால் என்னுடைய ஓதுல கட்டுப்படுத்தேலும் வாய் விளம்பரப்படாது. இப்ப உங்களுக்கு விளங்குது வாய் விளம்புறது, சட்டங்களை மிஸ் ஆகி கொண்டு போறது, இல்லாத எழுத்தோண்ட உச்சரிக்கிறது, வாவ இல்ல பாவ வாவ மாத்தி ஒரு எழுத்தை மாத்தி உச்சரிக்கிறது. அந்த இந்த இதுல விட்டு கொஞ்சம் நாங்க நிதானம் பண்ணோம். அதுக்கு நீ என்ன செய்யுங்க என்றால், உங்களோட ஸ்பீடு தானே, உங்களோட ஸ்பீட்ல உங்களை நீங்க மேனேஜ் பண்ற அளவுக்கு நீங்க உங்களோட ஸ்பீட் ஆகும். இப்ப நல்லா குறைஞ்சி முதைய விட கொஞ்சம் இந்த நீட் அளவுகள் சரியாகி. ஆனா என்ன செய்யண்டா, குர்ஆன்ல சில என்ன சொல்றேன் கொஞ்சம் ஹார்டான வேர்டுகள். ஏன் நான் ஹார்டான வேர்டு சொல்லப்படாது, எல்லாம் குர்ஆன்ல ஒரே வேர்டு தான். எங்களோட வாயால உச்சரிக்கிறது கொஞ்சம் கஷ்டம். அது உதாரணத்துக்கு மூக்கு தீரி, பெரிய காஃப் வந்து வல்லினமா உச்சரிக்கணும், சின்னத்தை மெல்லினத்துக்கு போகணும், திருப்பி ரீ மெல்லினத்துக்கு போகணும். இப்படி ஒன்று வல்லினம் அடுத்து மெல்லினம் எல்லாம் மிக்ஸ் ஆகி வரப்போகல நாங்க எங்கட ஸ்பீடுக்கு அடிச்சு பிடிச்சி ஓத போனோம். என்ன நடக்கும்? பலபலன்னு போய்க்கிறோம். அந்த சரியான ட்ரக் ஊர்ல எங்கட வாய் வராது. ஆனா நான் உங்கள்கிட்ட செஞ்சேன், உங்களோட ஸ்பீட் நல்லா இந்த ஸ்பீடை ஸ்லோவா ஆக்கினா அது சோம்பரமா வீத்துரும். ஏன்னா உங்களோட அந்த உற்சாகத்தோட ஆக்டிவாட ஓதுறதுக்கு அந்த டோன் நல்லா அந்த ஸ்பீட் நல்லா. ஆனால் அந்த ஸ்பீட்ல சில இடங்கள்ல நீங்க மேனேஜ் பண்ணுங்க. மேனேஜ் பண்ணுறது அந்த இடத்துக்கு வாசிக்க மாதிரி போகப்படாது. திருப்பி சொல்றேன், வாசிக்க மோகோ திரி என்று போறல. அந்த மோகோ திரி என்ற சொல் கஷ்டம் என்றால் அந்த இடத்துல எங்களோட டோனை எங்களோட ஸ்பீடை மேனேஜ் பண்ணி அதுக்கேற்ற வகையில கொஞ்சம் குறைச்சி கூட்டி எடுத்துக்கொள்றேன். அதுக்கு அந்த ஸ்டெப் பாருங்க. நீங்க அதை பார்க்கறதாலதான் உங்களுக்கு இந்த பேர் வந்துச்சு. அவ் அக்னன் தும்ங்கிறது அக்னன் தும்ல உண்ணா வந்த காரணமும் அதுதான். போயிட்டு மாட்டீங்க பக்கம் திருப்பி போதன்மா நிப்பாரு. 5 வேலைக்கு மேல வந்துட்டு நான் ஒரு ஐடியா எடுப்பேன் சொல்லலாம். இந்த பக்கம் அடுத்து 37ஆம் பக்கம் போதுவானா? 37ஆம் பக்கம் ஓடையில் தந்திக்கிறேன். 37ஆம் பக்கம் உண்மையிலே பிள்ளைதான். இருந்தாலும் சில விஷயங்களை பார்க்குற நேரம் டெவலப் ஆகிக்குது. 38ஆம் பக்கம் திருப்பி போதணும். 3 பிழைக்குரிய சுருக்கி கொள்ற மாதிரி இருக்கு. 4ஆவது பிழைக்கு எட்டி பார்க்கப்படாது. இது ஒரு 4 பிழையை மார்க் பண்ணுவேன். நல்லமா.